வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இரண்டும் தேர்தல் வேலைகளில் மிக தீவிரமாக இறங்கியிருக்கின்றன. அதிமுகவின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டாகிவிட்டது. இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியினர் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி கட்சிகளுக்கான சீட் ஷேரிங் முடிந்து என்னென்ன சட்டமன்ற தொகுதிகள் என்பது பற்றிய ஆலோசனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதுவும் சில நாட்களில் முடிந்து திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் பட்டியலும் வெளியே வந்துவிடும். இந்த நிலையில் மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு திமுகவுக்குள் உருவாகி இருக்கிறது. அது என்னவென்றால், முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞர் அவர்களின் மகளும் திமுக துணை பொதுச் செயலாளர், திமுக நாடாளுமன்ற குழு தலைவர், இத்தனை பொறுப்புகளை இப்போது வகித்து வரும் MP கனிமொழி அவர்கள் மாநில அரசியலுக்கு வர்றாரா? மாநில அரசியலுக்கு வந்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுகிறாரா என்பதுதான் திமுகவுக்கு உள்ளேயும் திமுகவுக்கு வெளியேயும் பேசப்படுகிற ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இது திமுகவுக்கு உள்ளே மட்டுமல்ல, வேறு கட்சி நிர்வாகிகளாலும் விவாதிக்கப்படுகிற ஒரு விஷயமாகவும் மாறிவிட்டது. சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் இது பற்றி கூறும்போது, ஆளுமை மிக்க பெண்ணாக இருக்கக்கூடிய கனிமொழியை மாநில அரசியலுக்குள்ள எப்படி விடுவாங்க என்ற ஒரு கேள்வியை இயல்பாக அவர் கேட்டுச் சென்றார். பிரச்சாரத்துக்கு இடையிலே கேட்டுச் சென்றார். இது பற்றி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களிடம் கேட்டபோது, அதை பற்றிலாம் எங்கிட்ட கேட்காதீங்க என்று சொல்லி நழுவி விட்டார். இப்படிப்பட்ட நிலையில் சரி, திமுகவின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்றத்தில் மக்களவை, மாநிலங்களவை என இரண்டு அவையிலும் இருக்கும் திமுக MPக்களுக்கான ஒட்டுமொத்த தலைவர், அந்த உயரிய பொறுப்பில் இருக்கிற கனிமொழி மாநில அரசியலுக்கு வருவாரா என்ற ஒரு கேள்வியை திமுக வட்டாரத்தில், திமுகவின் சீனியர்கள் வட்டாரத்தில், டாப் லெவல் வட்டாரத்தில் விசாரித்தோம். என்னதாங்க நடக்கிறது என்று அவர்களிடம் கேட்டோம். அவர்கள் சற்று விரிவாகவே இதற்கு பதில் சொன்னார்கள். அதாவது 2007ஆம் ஆண்டு அப்போதைய மாநில முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் மாநிலங்களவை உறுப்பினராக கனிமொழி அவர்கள் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டார். 2007 2013 வரை அவர் மாநிலங்களவை திமுக உறுப்பினராக பணியாற்றினார். மீண்டும் 2013 இரண்டாவது முறையாக அவருக்கு மாநிலங்களவை வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதுல ஒரு 6 வருஷம், 2019 வரைக்கும் அவருக்கு அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவி இருந்தது. இடையில் 2018 கலைஞர் அவர்கள் இயற்கை எய்துகிறார். இந்த நிலையில் அடுத்ததாக 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களை தூத்துக்குடி நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் வேட்பாளராக நிறுத்துகிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். அப்போது நிறுத்துகிறார். இதற்கப்புறம் 2019 தேர்தலில் கனிமொழி வெற்றி பெற்று MP ஆகிறார். மக்களவைக்கு போகிறார். 2 முறை மாநிலங்களவையில் இருந்துவிட்டு அடுத்ததாக மக்களவைக்கு செல்கிறார். 2024 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு இப்போது MP ஆகி இருக்கிறார். அதாவது மக்களவை, மாநிலங்களவை என 2 அவையிலும் இருக்கக்கூடிய திமுக MPக்களுக்கான லீடர் அவர்தான். இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை 2025 ஆரம்பத்தில் இருந்தே திமுக மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டது. 2025 மே மாதத்தில் இந்த 234 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒவ்வொரு கொத்தாக ஒரு பேக்கேஜாக எடுத்து இன்னார் இந்தந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொறுப்பு என்று மண்டல பொறுப்பாளர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் நியமிக்கிறார். அதாவது அறிவிப்பாகத்தான் வெளியிடவில்லையே தவிர மற்றபடி திமுக தலைமை அவர்கள்தான் மண்டல பொறுப்பாளர், உங்களுக்கு இத்தனை தொகுதிகள், நீங்கள் தான் பொறுப்பு என அவர்களிடம் பொறுப்பு கொடுக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் டெல்டா மண்டலத்துக்கு நேரு, சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள மண்டலத்துக்கு ராசா, கோவை அதில் உள்ள சுற்று வட்டாரத்துக்கு செந்தில் பாலாஜி, அமைச்சர் சக்கரபாணிக்கு ஒரு மண்டலம், அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு மத்தியத்தில், அதாவது கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி உள்ளிட்ட இந்த மாவட்டங்களை சேர்ந்த சட்டமன்ற தொகுதிகள் வேலுவுக்கு. இப்படிப்பட்ட நிலையில் MP கனிமொழி அவர்களுக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான பொறுப்பு உங்களுக்கு என்று முதலமைச்சர் ஸ்டாலின் மண்டல பொறுப்பாளர் பொறுப்பை கனிமொழிக்கு வழங்குகிறார். அந்த 22 சட்டமன்ற தொகுதிகளிலும் என்ன பிரச்சனை இருக்கு? இந்த சட்டமன்ற தொகுதிகளை ஏற்கனவே திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் மீண்டும் எப்படி வெற்றி பெற வைப்பது? ஏற்கனவே அங்கே திமுக தோல்வியுற்றிருந்தால் எப்படி அந்த தொகுதிகளில் வெற்றி பெறுவது என்பதற்கான ஒட்டுமொத்த பொறுப்பு, வியூகம் வகுத்து அதை தலைமைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு கனிமொழிக்கு அளிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில் கடந்த 1 வருடமாக அந்த பணியைத்தான் அவர் செய்து வந்தார். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் வந்த நிலையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அந்த பொறுப்பும் MP கனிமொழியிடம் ஒப்படைக்கப்பட்டது. கடந்த சில வாரங்களாக நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் இருந்த போதும் கூட அங்கே செல்லாமல் இந்த பணிகளில் தான் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் இந்த விருப்ப மனு தாக்கல் செய்கிற
காலம் ஆரம்பித்த போது ஒவ்வொரு மண்டல பொறுப்பாளர் அவரவருக்கு என்ன தொகுதி வேண்டுமோ அதை அறிவாலயத்தில் விருப்ப மனு செலுத்தினார்கள். ஆனால் கனிமொழி தான் நேரடியாக சென்று எனக்கு இந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்பம் என்று எந்த தொகுதியிலும் அவர் விருப்ப மனு செலுத்தவில்லை. ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் இந்த அவருடைய மண்டலமாக ஒதுக்கப்பட்ட தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்தவர்கள் அங்கங்கே எங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் அக்கா கனிமொழி போட்டியிட வேண்டும் என்று விருப்ப மனு போடுகிறார்கள். அது மட்டுமல்ல, சென்னை மயிலாப்பூர் தொகுதி, ராயபுரம் மற்றும் திருவொற்றியூர், தஞ்சாவூர், பிறகு கலைஞர் கடைசியாக போட்டியிட்டு வென்ற திருவாரூர், இப்படி தென் மாவட்டங்கள் தாண்டி சென்னை மற்றும் வேறு மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கனிமொழி போட்டியிட வேண்டும் என்று அவருடைய ஆதரவாளர்கள் விருப்ப மனு அளித்திருக்கிறார்கள். ஆனால் நேர்காணலுக்கு கனிமொழி அழைக்கப்படவில்லை. ஏனென்றால் யார் தனக்கு விருப்ப மனு கட்டி தான் போட்டியிட வேண்டும் என்று அவராக விரும்பி கட்டுகிறாரோ அவர்கள்தான் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிவாலய வட்டாரத்தில் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இந்த விருப்ப மனு சீசன்ல இதை பத்தி எம்பி கனிமொழி அவர்களிடமே செய்தியாளர்கள் கேட்டபோது நீங்க மாநில அரசியலுக்கு வரீங்களா என்று கேட்டபோது நோ கமெண்ட்ஸ் என்று பதிலளித்தார். இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலினை எம்பி கனிமொழி அவர்கள் நேரில் சந்தித்து சுமார் 1 மணி நேரத்துக்கு மேல் பேசியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதாவது சவுத்தில் எப்படி இருக்கு, அவர் ஒரு மண்டல பொறுப்பாளர் என்ற அடிப்படையில் அந்த தொகுதிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகள் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது பற்றியெல்லாம் தன் அண்ணன் தன்னுடைய தலைவர் முதலமைச்சரிடம் எடுத்து சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான வேண்டுகோளையும் கனிமொழி வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதாவது நான் கிட்டத்தட்ட 2 முறை மாநிலங்களவை எம்பி, இப்ப 2வது முறை மக்களவை எம்பி, அது ஒரு 6 12 மக்களவை எம்பி முதல் கட்டம் ஒரு 5 வருடம், 12 5 17, இப்போது ஒரு 2 வருடம் முடிந்துவிட்டது. 2024 ஆரம்பிச்சு 2 வருடம், கிட்டத்தட்ட 19 சுமார் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் டெல்லி அரசியல் நான் செய்துவிட்டேன். இப்போது மாநில அரசியலுக்கு வருவதற்கு எனக்கு விருப்பமாக இருக்கிறது. அதுல என்னோட அரசியல் ரீதியான நான் சில பணிகளை முன்னெடுக்கலாம் என்பது என்னுடைய ஒரு அரசியல் ரீதியான விருப்பம். இன்னொன்று என்னுடைய தனிப்பட்ட சில விஷயங்களும் இதில் இருக்கு என்று முதலமைச்சரிடம் அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது டெல்லியுடைய காற்று மாசு உள்ளிட்ட சில விஷயங்கள் தனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்பதை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் எம்பி கனிமொழி கூறியிருக்கிறார். கடந்த 1.5 மாதமாக எனக்கு சளி தொந்தரவு இருக்கிறது, பல்வேறு சிகிச்சைகள் எடுத்தும் அது சரியாகவில்லை. டெல்லி அவ்வப்போது சென்று டெல்லியிலேயே இருந்து வருகிற இந்த நிலையில் நீங்க கடந்த 20 வருஷமாக டெல்லியில் இருப்பது கூட இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னுடைய அம்மா ராஜாத்தி அம்மையார் அவர்களை நான் பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நான் அவர்களையும் அவர்கள் என்னையும் என்னுடைய டெல்லி அரசியலால் ரொம்ப மிஸ் பண்றோம். நம்ம எவ்வளவோ நம்ம பப்ளிக் லைஃப்ல இருக்கோம், ஆனா நம்மளுடைய அம்மாவுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்ற ஒரு நெருடல் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. எனக்காக இல்லை என்றாலும் என்னுடைய அம்மாவுக்காக நான் இங்கிருந்தே அரசியல் செய்ய விரும்புகிறேன், டெல்லி எனக்கு போதும் என்று ஒரு எண்ணம் வந்துருச்சு என்று முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கனிமொழி அவர்கள் எடுத்து வைக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் எனக்கு போட்டியிட விருப்பம் என்பதையும் அந்த உரையாடலில் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ரொம்ப பக்குவமாக ரொம்ப விரிவாக கனிமொழி எடுத்து வைத்திருக்கிறார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் சரிம்மா நான் சொல்றேன் என்று அவரிடம் பதில் சொல்லியிருக்கிறார் என்று கூறுகிறார்கள். இந்த விஷயத்தில் முதலமைச்சருடைய முடிவு என்ன என்பது பற்றித்தான் இப்போது திமுகவின் டாப் லெவலில் ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதாவது கலைஞர் மறைவுக்கு பிறகு எம்பி கனிமொழி அவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி நடத்துவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பலருக்கும் இருந்தது. ஆனால் கலைஞருக்கு சற்றும் குறைவில்லாமல் அவருக்கு என்ன கௌரவம் அளிக்க வேண்டுமோ, கனிமொழி அவர்களுக்கு என்ன கௌரவம் அளிக்க வேண்டுமோ, என்ன முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமோ அதை ஸ்டாலின் தொடர்ந்து அளித்து வந்தார். சமீப காலமாக திமுக மேடைகளில் அவரை பாராட்டும் போது நாடாளுமன்றத்தில் திமுகவின் கர்ஜனை மொழி என்றும் ஒரு அடைமொழியிட்டு கனிமொழி அவர்களை தொடர்ந்து அவர் பாராட்டி வருகிறார். இன்னும் சொல்ல போனால் வெல்லும் தமிழ் பெண்கள் என்கிற ஒரு மாநாடு, அந்த மாநாட்டு உருவாக்கத்தில் எம்பி கனிமொழிக்கு முக்கிய பங்களித்து ஒவ்வொரு மாநாட்டுக்கும் அவர் அவருடைய சிறப்புரை இடம்பெறுவது என்பதிலும் முனைப்பாக இருந்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மகளிர் ஓட்டு என்பது வருகிற 2026 தேர்தலில் மிக முக்கியமானதாக இருக்கிற இந்த நிலையில் திமுக அரசு மகளிருக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் பெரிய அளவில் சென்று சேர்ந்திருக்கின்றன, அவர்களுக்காக நாம் செய்த திட்டங்கள் மகளிரிடம் பெரிய பெயரை ஏற்படுத்தியிருக்கின்றன என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கடி பெருமிதப்படுகிறார். இந்த நிலையில் மாநில அரசியலுக்கு எம்பி கனிமொழி வந்தால் அது மகளிர் வாக்குகளில் முக்கியத்துவத்தை அதிகரிக்குமா என்ற ஒரு விஷயத்திலும் முதலமைச்சர் ஸ்டாலின் இது குறித்து தீவிரமாக பரிசீலிக்கிறார்
என்பதுதான் டாப் லெவலில் இருந்து கிடைக்கிற விஷயம். இதுல இன்னொரு உட்கட்சி விஷயத்தையும் தீவிரமாக சிலர் சொல்கிறார்கள். அதாவது இப்போதைய இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கனிமொழியின் மாநில அரசியல் வருகை எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும், அவருடைய அந்த வளர்ச்சிக்கு கனிமொழியின் ஸ்டேட் லெவல் என்ட்ரி தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற ஒரு விவாதமும் திமுகவுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கனிமொழி அவர்கள் நேரில் சந்தித்து தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய சூழ்நிலையையும் எடுத்து சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாக திமுக வட்டாரத்தில் இருக்கிறது. இதுதான் திமுகவின் டாப் லெவலில் இருந்து நமக்கு கிடைக்கிற சங்கதி. அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.